8 கேஜி கிட்ட வெயிட் கம்மியானதுக்கப்புறம் இந்த மெட்டி வந்து சுத்தமாக காலில் நிற்கவே மாட்டேங்குது. அவுந்து விழுந்துருது. இதுக்காக வெள்ளி கடையில் போய் கேட்டப்போ இந்த மாதிரி சின்ன தண்டை மாதிரி கொடுத்தாங்க. இதை மெட்டிக்கு முன்னாடி போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா அது வந்து கலண்டு விழுகாதுன்ற மாதிரி சொன்னாங்க. இது போட்டுட்டு நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது நம்ம கால் சைஸுக்கு. அதை வந்து டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு மேலே அது கலண்டு வரல. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் செஞ்சு ஹஸ்பண்டை ஒர்க்குக்கு அனுப்புனதுக்கப்புறம் ஒரு 10:45 போல் நான் வந்து லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி முள்ளங்கி, முருங்கைக்காய், கத்திரிக்காய் எல்லாம் போட்டு சாம்பார் தான் பண்ண போகிறேன். கூடவே வந்துட்டு கேரட் பொரியல் வந்து செய்ய போகிறேன். முன்னாடி இந்த கத்தியை வச்சு தக்காளி எதுவுமே கட் பண்ணவே வராது. இப்போ நைஃப் ஷார்ப்னர் வந்து வாங்கியிருக்கேன். ஒரு 2 சீவு தான் சீவினேன். சூப்பராக வந்து கத்தி வந்து அவ்வளோ ஷார்ப்பாக ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் வந்து நான் கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். சாம்பார் வந்து நைட்டுக்கு சேர்த்தே செஞ்சுட்டேன். குக்கரில் சாம்பார் வச்சுருக்கேன். இந்த ஹேண்டில் ஹோல்டர் வந்துட்டு டிமார்ட்டில் 1 இயருக்கு முன்னாடி 79 ருபீஸ்ன்னு வாங்கியிருந்தேன். வாங்கினதோடு சரி கிச்சனில் அந்த ஸ்லாப்பில் தூங்கிட்டு தான் இருந்தது. இன்றைக்கி தான் அதை வாஷ் பண்ணிவிட்டு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி உள்ள தவாவுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், சுடாமல் இருக்கும் அப்படின்றனால. குக்கரில் சாதமும் இண்டக்ஷன் ஸ்டவ்வில் வச்சுட்டு நான் போய் குளிச்சுட்டு வரலான்னு போயிட்டேன். இன்றைக்கி ஃப்ரைடே அப்படின்றனால வீட்டுக்கு வந்து சாம்பிராணி போட்டுடலான்னு அதுக்காக தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். இந்த சாம்பிராணி தூள் ரீசெண்டாக இங்கே மளிகை கடையில் வாங்கியிருந்தேன். அவ்வளோ மணமாக சூப்பராக இருக்குது. அதே மாதிரி ஈஸியாகவும் வந்து பிடிச்சிக்குது. வீடே மணத்துச்சு. உங்கள் வீட்டில் என்ன லஞ்ச் மெனுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணலாம். பை.